எனக்கு எதுக்கு இப்ப பாராட்டு விழா அப்படின்ற அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஓகே, வெற்றிமாறன் சார் படமாக இருக்கட்டும், டானாக்காரனாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பேட்டை இருக்கட்டும், லோகேஷ் அண்ணாவோட மாஸ்டராக இருக்கட்டும், இவங்க கூட வந்து எனக்கு பயம்லாம் இல்லை. பிகாஸ் அவர் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? இல்ல எனக்கு 4 வாரத்தை நங்குற மாதிரி போடுங்க. இந்த கிஸ் பண்ற சீன்லாம் வரும்போது நிஜமா பின்னாடி எல்லாருமே இருக்காங்க. ஒரே ஒரு வெக்கமான ஒரு விஷயம், சிரிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டக்குனு கெமிஸ்ட்ரின்னு வேற டைரக்டர் கேக்குறாரு. நான் எந்த கெமிஸ்ட்ரி எது பண்றது பேர மாத்த சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்தா என்னைய மாத்ததுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. நான் ரொமான்ஸ் இல்லைங்க, இது அங்க இருந்து இங்க வந்தது. என்ன ஆகுனா ஏன் தேடி திரும்பி படத்துல சூதுக்கவும் படத்துல எல்லாத்துலயும் வர மாதிரிதான் லவ் பண்றா. லவ் இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்களா நான் தெரியல, இருந்தாலும் நம்ம சொல்லியிருந்தா உங்களை பாக்குறதுக்கு ஜெயம் ரவி அண்ணன் மோகன் ராஜா மாதிரி இருக்காங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்றது எப்பவுமே. ஸோ ஜனநாயகன்லுமே வந்து விஜய் சார் கூட வந்து ஒரு சின்ன போர்ஷன் அவரோட காம்பினேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ்டரில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சாரோட பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சு. ஸோ 6 yearsக்கு அப்புறம் ஜனநாயகனில் அவர் கூட நான் நடிக்கும் போது வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாஸ்டரில் நான் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட. பட் இப்போ நீங்கள் மேடைகள்லாம் பார்க்குறோம், ரொம்ப அடித்து துவம்சம் பண்ணுறாரு வார்த்தைகளில். பேச தெரியாதுன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு இப்படிலாம் பேசுவாரான்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சு. ஸோ அது என்ன சொல்ல, பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? ஹாய் தமிழ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், எல்லாருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீம் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க முதல் அடி எடுத்து வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா தரமான அடியாக எடுத்து வச்சிருக்காங்க. சார் காமு காப்பி. ஸோ இந்த படம் எந்த காப்பியும் இல்லை சார்? ஓகே ஃபைன். இந்த டைட்டிலுக்கான சாய்ஸஸ் யார் தான் இருந்துச்சு, ஏன் இந்த டைட்டில்? ஓகே, ஸோ காமு காப்பி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி கல்யாண திருப்பம் அப்படி தான் பிளேவாக ஸ்டார்ட் ஆனிச்சு. இது இன்னொன்று, நம்ம எல்லாரும் ஸ்கூலில் வந்து புக்கில் கண்டிப்பாக படிச்சிருப்போம். கிமு கிபி அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கும், ஆப்வியஸாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணுறது காமு காப்பி. ரொம்ப சொல்லும்போது கேட்சி ஆகிடும், இன்னொன்று ஷார்ட்டாக வச்சா கொஞ்சம் கனெக்ட் இருக்கும் அப்படின்ற பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் டைட்டில் காமு காப்பின்றது. ஆக்சுவலாக ஹீரோட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு படம் அதில் வந்து லீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கதைக்களம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் கேட்ட லைனாக இருந்தாலும் அது புதுவிதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கணும். டேரக்டர் எந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு ஹோப் கொடுத்தாரு? ஓகே, இந்த கதை ஃபர்ஸ்ட் வந்து டிரெக்டர் ப்ரோ சொல்லும் போது வந்து யூஷுவல் பார்ட் தான், இல்லாமல் சொல்ல. தமிழ் சினிமாவில் நீங்கள் ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லவ் கதைகள் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை, சேம் தான், சரிங்களா? அது எப்படி ஸ்க்ரீன் பிளேவாக எப்படி ஒருத்தர் மாற்றி சொல்கிறாங்கன்றது தான் இது. ஸோ இதில் இவர் என்ன தனித்துவமாக காமிச்சார், எனக்கு எப்படி இந்த கேரக்டர் கன்வின்ஸ் ஆச்சுன்னா, பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர்னு ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கேரக்டர், அன்புன்ற கேரக்டர், உங்கள் லைஃபு, என் லைஃபு, நம்மளை சுற்றி இருக்க எல்லார் லைஃப்லையுமே ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பேஷனை நோக்கி ஓடுற ஒரு பையனுக்கு நடுவில் ஸ்ட்ரகிள்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒருத்தன் அந்த பேஷனை ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் இந்த அன்போட கேரக்டர். ஸோ இந்த மாதிரி சரண்யாவோட கேரக்டர் ஒன்று இருக்குது, எல்லாத்துலேயுமே இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கதை, சரிங்களா? இந்த கதையை வந்து யூஷுவல் பேலட் இல்லாமல் அது டிஃப்ரெண்ட்டாக நான் லீனியரில் இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. லீனியராக தான் எல்லாருமே போவாங்க ஸ்டோரிஸ், இந்த நான் லீனியராக போகிறது வந்து லைக் ஓகே, லவ் படத்தை இந்த மாதிரி கதையை நான் லீனியராக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா ரக்கடாக பயங்கரம், ரொம்ப ஒரு அடிக்கிறது குத்துறது அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லவ் படம், ஒரு சிட்டி பாய் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த கேரக்டர் எடுத்துறேன். அண்ட் சரண்யா மேம், ஆக்சுவலாக எப்பவுமே ஒரு ஹீரோயின்ட்டு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மலையாள இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் பாராட்டுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஒரு ஆக்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும், இந்த லுக்கில் தான் இருக்கணும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்னை உடச்சிக்கிறீங்க. ஸோ அது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. பிகாஸ் லைன்மேன், ஸோ உங்கள் ப்ரீவியஸ் படத்துலேயே நான் சொல்கிறேன், ரசித்தோம்.
பிகாஸ் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரோல் சாய்ஸஸாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்து கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொண்டு போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அந்த சாய்ஸஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறீங்களா இல்லை ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறீங்களா தெரியல, பட் ஆடியன்ஸ்க்கு ஹோப்லியாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட சாய்ஸஸ் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் என்னோட கேள்வி. நீங்கள் கேள்வி கேட்குறது சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு சோகம் என்னென்னா, இந்த சாய்ஸஸ் நான் ரொம்ப பிக்கியாக எடுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு அது நான் போய் பண்ணல. இதில் நல்ல விஷயமும் இருக்குது, ரொம்ப சோகமும் இருக்குது. நான் நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினைக்கிறேன், எனக்கு வரதெல்லாம் குட்டி குட்டியாக வருது. ஆனால் எனக்கு ஒரு டைரக்டர் சொன்னார், நான் சொல்கிறேன் ஓடமலைவர் சொன்னார், பரவாயில்ல தலைவா, அவர் தலைவான்னு கூப்பிடுவார். தலைவா நீங்கள் ஹிட்டு படத்தில் ஒரு சீன்லாவது வந்துடுங்க தலைவா, நீங்கள் ஒரு சீன் வர படம் ஹிட் ஆகிடுது தலைவான்னு சொல்லிட்டு ஒரு 4 years முன்னாடி சொல்லியிருக்காரு. நான் நினைப்பேன் த்ரூ அவுட் இருக்கிற படம் பெருசாக எனக்கு தெரியுதா வருதான்னு தெரியல. நம்ம த்ரூ அவுட் இருக்கணும்னு நினைப்போம், லீடாக பண்ணணும்னு ஆசைப்படுவோம், எல்லாருக்கும் அது நடக்காது. ஆனால் ஏதோ வருஷத்தில் 4 படம் 5 படத்தில் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும்னு நினச்சி ஒன்று பண்ணுவோம்ல, அதில் இப்படி நடக்குது. ஆனால் ஆசை வந்து பேராசையாக தானே இருக்கும். எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அப்படியே சூஸியாக பண்ணுறேன், நான் எதிர்பார்க்கறதா இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன், நமக்கு அது நடக்கலை. பட் நடக்கிறது இப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா நான் ரொம்ப பேராசை பொண்ணுங்க. ரொம்ப தப்பு என்னென்னா கிராட்டிடியூடே இருக்காது என்கிட்ட. லைஃப்பில் சில விஷயங்கள் கிடைக்குது இல்லை, அதுக்கு கிராட்டிடியூட் இருந்தாவே சூப்பர். ஆனால் எனக்கு என்னென்னா ஒன்று கிடச்சதுக்கப்புறம் சரி இது ஓகே இது இருக்கட்டும், இன்னும் எதனா பெஸ்ட்டு வருமா, சினிமாவில் மட்டும் சொல்ல, லைஃப்பில் இல்லை சினிமாவில் இன்னும் எதாவது கிடைக்குமான்னு சொல்லி. ஏன்னா என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாவே என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறவங்க, நீ ஒரு இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல இருக்கு, இப்படிலாம் பேசியிருக்காங்க, நீ வந்து லீடாக உனக்கு படம் கிடைக்கிது, எனக்கு அது கூட கிடைக்கல அப்படி நினைக்கும் போது ஓகே நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க ட்ரை பண்ணுற பொண்ணுங்களுக்கு நிறைய வருஷம் சினிமாவை ஒரு 8 years நான் இங்கே இருந்திருக்கு, இது 9th year நினைக்கிறேன். அவ்வளோ வருஷம் சினிமாவில் எஃபர்ட் போட்ட பொண்ணுங்களுக்கு இது கம்மி தான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது, ஆனால் அவ்வளோ இதுவே இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நினைக்கிறீங்களா என்ன அப்படி நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், எனக்கு எதுக்கு இப்போ பாராட்டு விழா அப்படின்ற அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறது அது இல்லை ஆமாம் நீங்கள் சொல்கிறது சூப்பர். பட் அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரல, எனக்கு இன்னும் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி லீடு படங்கள் நான் பண்ணும்போது நான் ஒரு மைண்ட் செட்டில் பண்ணேன், ஏன்னா நாங்கள் சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பிக்கிறோம், ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுமா ஆகாதன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அது லைன்மேனாக இருக்கட்டும், ஈவன் காமோ காப்பியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே நான் நடிக்கும்போது பயந்து நினச்சேன். 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவர் கூட நான் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் ஆரம்பிச்சிட்டாரு, இது கொண்டு போய் முடிச்சுட்டு வரான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த பயம் எல்லாம் உடச்சி நிஜமாவே இவர் ஜெயிச்சு கொண்டு வந்துட்டாருங்க. இது நான் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியும் எவ்வளோ படம் தூங்கிட்டு இருக்கு, நம்ம படம் அப்படி போயிருமோன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் இதுதான் உண்மை. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் April 4 நாங்கள் வரோம். ஸோ அது நல்லா இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா அது காட் கிரேஸில் கீழே ஏதோ நடக்குது போல். நம்ம நினைக்கிறது நடக்கல, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்கிறது நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு விஷயம் இதில் நடந்திருக்கு. பிகாஸ் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே, இந்த சைடு நீங்கள். ஸோ இது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? பிகாஸ் வந்து ஒரு லீட் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஒன் ஆர்மியாக ஸ்கோர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடலாம், பிகாஸ் பின்னாடி யாரும் இருக்க போகிறது கிடையாது, நம்மளே இறங்கி அடிச்சுட்டு போயிடலாம். பட் நம்ம கூட வந்து சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கன்னா நம்ம அதை மீறி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இது எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, இல்லை ஸ்பாட்டில் இதுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சா? எக்ஸ்பீரியன்ஸ்டு கூட ஆர்டிஸ்ட் சரண்யா, டிஎஸ்கே, ஸோ இவங்க கூட பண்ணும்போது வந்து லைக் எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் ஆஸ் அ லீடாக. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஓகே, வெற்றிமாறன் சார் படமாக இருக்கட்டும், டானாக்காரனாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பேட்டை இருக்கட்டும், லோகேஷ் அண்ணாவோட மாஸ்டராக இருக்கட்டும், பாலா சாரோட நாச்சியார்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வினோத் சாரோட படம். ஸோ இது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ஸ்கல்ப்சரை செதுக்கிற மாதிரி தான், ஒரு விஷயங்களும் செதுக்கிறது தான். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. இவங்க கூட வந்து எனக்கு பயம்லாம் இல்லை, ஆனால் இவங்க எல்லார் மேலேயும் எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாங்க எல்லாருமே. டிஎஸ்கேவாக இருக்கட்டும், சரண்யாவாக இருக்கட்டும், பிரியதர்ஷினியாக இருக்கட்டும், நிரஞ்சன், அபிராமி எல்லாருமே. ஸோ ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க இந்த விஷயத்தில், கரெக்டாக எல்லாம். இது மட்டும்தான் எனக்கு பயமாக இருந்தது. லைக் இவங்க இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்காங்க, நம்மளும் இவங்க கூட இந்த டெடிக்கேஷனாக இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப டஃப்லாம் இல்லை. டஃப் இருந்தது என்னன்னா தூங்கவே விடலை, அது மட்டும்தான் பெரிய டஃப். 13 நாளில் ஷூட் பண்ணதுனால ஸோ டே அண்ட் நைட்டு போச்சு ஷூட். ஸோ ஹீரோவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் அவர் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ பிகாஸ் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஸ்பாட்டில் எப்படி உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணீங்க? பிகாஸ் அகெயின் நான் சொல்கிற விஷயம் தான், ட்ரைலர் ஒரு விஷயத்த மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்கு.
ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படங்கள் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா, ஸோ டேரக்டருக்கு மட்டும் தான் அந்த பல்ஸ் தெரியும். அது பல்ஸ் தெரிஞ்ச டேரக்டர் மட்டும் தான் ஹிட்டாகவும் ஆகுறாரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஸோ லவ் டுடேன்ற ஒரு படம் கொடுத்தாரு. ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ட் ஒரு மேரேஜ் கப்புள்ஸ்க்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு தீனியாக இருந்துச்சு, ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த லைனப்பில் சார் வருவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியாமல் நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வசூல் ரீதியாக ஒன்று பெருசாக இருக்குது. அது பிக் ஸ்டார் நடித்த படமாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆடியன்ஸோட பல்ஸோட அந்த கதையை ஸ்க்ரீன் பிளே மூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிட். ஸோ அந்த வகையில் உங்களை பாராட்டிட்டு அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இல்லை எனக்கு 4 வார்த்தை நங்குற மாதிரி போடுங்க. இல்லை நான் விக்னேஷ் கூட நான் ஆல்ரெடி ஒரு படம் ஒர்க் பண்ணேன். எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். அது வெற்றி சாரோட இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஜான் அண்ணா தான் அந்த படம் பண்ணாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் மூவி, அதுவும் அவுட் எடுத்துட்டோம். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். இவர் இந்த ஸ்டோரி சொல்லும்போது சரி ஓகே இவங்க பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் புஷ் பண்ணேன். அவரும் அப்புறம் லுக் டெஸ்ட்லாம் பண்ணார், ஓகே ஆச்சு. இவங்க எப்படின்னா நான் அதை அவங்ககிட்ட கேட்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ சீன் அடுத்து எடுக்க போகிறோம் அப்படின்னா விக்கி வந்து எப்படின்னா உடனே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறது. அப்போ போய் நம்ம போய் எதனா பேசினா அது காதுலலாம் கேட்காது. நம்ம போய் எதனா ஒரு டவுட்னா சும்மா ஏதாவது இப்போ சாப்பிட மாதிரி இல்லை வேணாம். ஸோ அந்த ஒரு சீரியஸ் மைண்டில் இப்போ அப்படியே இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரி எப்படின்னா அதாவது எப்படின்னா ஸ்க்ரீன் கேமரா ஆன் பண்ணிட்டா சிரிப்பு வரும் தான், லைக் எல்லாமே ஓகே தான். இந்த கிஸ் பண்ணுற சீன்லாம் வரும்போது நிஜமாக பின்னாடி எல்லாருமே இருக்காங்க. விக்கி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆள். அதை நான் வந்து சரி பரவாயில்ல முடிச்சுட்டா முடிச்சுட்டா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு இருந்தால் கூட அவர் அதுக்கே வந்து இல்லை ஓகே நர்வஸ் ஆகிட்டு அது அப்படி ஒரு மாதிரியா. பட் டைலாக் டெலிவரி இப்போ பேசுகிற சீன்லாம் பேசுவாங்க. அந்த கெமிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அவர் இதுவும் சொல்லுவார், ஐயோ ஃப்ரெண்டாக இருக்க போகிறதுனால எனக்கு இன்னும் கெமிஸ்ட்ரி வரல, புதுசாக ஏதாவது போனோன்னா இன்னும் எனக்கு கெமிஸ்ட்ரி வந்திருக்குமா இருக்கும். இதை சொல்லியிருக்காரு. டக்குனு கெமிஸ்ட்ரின்னு வேற டேரக்டர் கேட்குறாரு, நான் எந்த கெமிஸ்ட்ரி இது பண்ணுறேன் பேரை மாற்ற சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்தா என்னைய மாற்றத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. இல்லை அது வந்து அது அப்படி சொல்ல முடியாது. ஸோ அது அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இவங்ககிட்ட பார்த்தது சரி அது இல்லை லைக் ஃப்ரெண்டாக இல்லாமல் வேற பொண்ணா இருந்தால் இன்னும் லைக் டக்குன்னு கனெக்ட் ஆகிறது ஒரு மாதிரி இருக்குல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம நிற்கிறோன்னா லைட் இங்கே வருது அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ கேமரா இங்கே எதை வைக்க போகிறாங்க. நான் ஒரு டைம் கேட்டேன் எப்படி இவ்வளோ விஷயம் அப்படின்னா அவங்க சீரியஸாக இவ்வளோ டேரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னாங்களா, நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஓகே இது முடிக்கணும்னா இதுதான். நீங்கள் போய் அந்த டைமில் எது பேசினாலும் காதில் கேட்காது, டேரக்டர் என்ன பேசினாலும் காதில் கேட்காது. அண்ட் நான் இவங்களோட டெடிகேஷன் ஒன்று சொல்லணும்னா ஓகே இன்னைக்கு ஷூட்டுக்கு இதுதான் இவ்வளோ தான் திங்ஸ் வேணும், ஷர்ட் வேணும்னா அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்து அதை அயன் பண்ணி வச்சு எல்லாமே பார்த்து அவ்வளோ விஷயம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது ஒரு விஷயம் இதில் அந்த அவுட் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன். அண்ட் இதில் இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டேரக்டரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தான் நான் பார்க்குறேன். இவர் ஒரு ஸ்டைல் ஒன்று பார்க்குறோம்ல அது எல்லாமே அவர் தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி அது ஒரே ஒரு வெக்கமான ஒரு விஷயம், சிரிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே பண்ணும்போது தெரில, அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நாங்கள் தான் நடிச்சிருக்கோன்ற ஃபீல் எனக்கு சீரியஸாகவே வரல. நான் படம் பார்க்குறேன், இது என்னோட படம். இப்போ லைன் மேனில் ஒரு டோன் இருந்துச்சுல அது டோட்டலி இல்லை. என்னையே வந்து என்ன இந்த பொண்ணு யார் இது அப்படின்னு ஒரு செகண்ட் பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணாக தான் எனக்கு ரொம்ப நீட்டாக வெல் க்ரூம்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் விக்கி கூட நடிச்சிருக்கேன்னு நினச்சி நான் பார்க்கல. ஒரு டைமுக்கு மேலே நான் படம் பார்க்கும்போது வேறு யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க, வேறு யாரோ லவ் பண்ணிக்கிறாங்க, வேறு யாரோ இப்போ சேருவாங்களா மாட்டாங்களா நிஜமாக நான் அப்படி தான் அதை பார்த்தேன். ஸோ நான் அப்படி தான் இதை சொல்ல முடியும். அவங்க கொஞ்சம் ஷை டைப் பட் ஸ்டில் அதை வந்து ஏதோ ஒரு மேக் ஓவர் பண்ணி அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேர் வந்து அதுதான் சொன்னாங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலி வந்து அதுதான் என்னோட மோஸ்ட்லி மேக்ஸிமம் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க பேர் வந்து அவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிக்க மாட்டேன். ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேன்னா ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ நானும் பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன் சரிங்களா, இவங்களும் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சிச்சா இது எங்கே ஸ்க்ரீனுக்குள்ளேயே வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த படத்தில் கேமராமேன்லாம் வந்து சொல்லுவார் கேமரா சூடாயிருச்சுரா அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோ இங்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் போது வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற போது வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் இருந்தது. பட் ஆனால் ஐ திங்க் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ரொமான்ஸு சரிங்களா, நான் ரொமான்ஸ் இல்லைங்க, இது அங்கேருந்து இங்கே வந்தது. என்ன ஆகுனா ஏன் தேடி திரும்பி பண்ணிட்டு நம்ம திரும்பி விட்டுறாங்க.
இந்த படத்துல சூதுக்கவும் படத்துல எல்லாத்துலயும் வர மாதிரி தான் லவ் பண்றா லவ் லவ் அந்த மாதிரி ஒரு சீனுமே வந்து நான் பண்ணது அவர் பண்றதுதான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க வேற ஆவோட இந்த பாயிண்ட் அதுக்கு முன்னாடி வச்சிடுறீங்க. அது ஒரு மேட்டர் என்னன்னா, இவர் அப்படி பண்ணனா இவர் விட மாட்டாரு. அதுக்கு என்ன ஊண்டுகோல்னு கேட்டீங்கல்ல, அந்த ஊண்டுகோலை இவர் தான். இவர் விட மாட்டாரு, இவர் பண்ணியே தான் ஆகணும். எங்களுக்கு அன்னைக்கு சீன் முடிக்கணும், நல்லா வரணும், அவுட் இருக்கணும், அந்த மாண்டாஜஸ்ல வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக ஆப்வியஸா வேற ஆர்டிஸ்ட்ல நல்லா தான் பண்ணி ஆகணும்ல. ஸோ அப்படிதான் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, இன்னொரு ப்ளஸ் வந்து என்னன்னா, இப்போ உள்ள டேரக்டர்ஸ்லாம் வந்து முதல் படம் ஒரு ஆக்ட்ரஸ் வச்சு எடுத்துடுறாங்க. அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படம் நம்மளே டைரக்ட் பண்ணுறோம், நம்மளே ஹீரோ என்னன்றாங்க. பிகாஸ் இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்களா நான் தெரியல, இருந்தாலும் நம்ம சொல்லியிருந்தா சொல்லிடுங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஜெயம் ரவி அண்ணன் மோகன் ராஜா மாதிரி இருக்காங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, யாரும் சொன்னதில்லை. இல்லை, ஆக்சுவலாக அந்த லுக்கு இருக்கு. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா, ஸோ அவரோட லுக்கு உங்கள் ஃபேஸில் எனக்கு தெரியுது. அட் த சேம் டைம் லுக்காகவும் வேறு இருக்கீங்க. மேபி அடுத்த படத்தில் சார் தினேஷ் விக்கி சார் நீங்களே சொல்லி வச்சிருக்கேன். என் வேலையை கொலை வைக்கிறீங்களே, தயவு செய்து வேணாம். ஆக்டர்ஸ் வந்து பயங்கர டஃப்பான ஜாப். டஃப் இன் த சென்ஸ், இப்போது ஆக்சுவலாக ஐ டென் டு டூ டிரெக்ஷன். இதுதான் முக்கியம், இன்னைக்கு இது குட் இனஃப், அதுக்கு தான் வந்து அந்த வேலையை பார்ப்போம். ஸோ ஆக்டர்ஸ் வந்து நிறைய கேரி பண்ணணும். ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக, இமோஷ்னலாக, நல்ல சிரிச்சு பேசிட்டு வந்து அழுகணும், வந்து அது மூட் ஸ்விங் பயங்கரமாக இருக்கும். அது கேரி பண்ணுறது ரொம்ப டஃப்பு. நமக்கு இந்த ஒர்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இதை பார்ப்போம். விக்கி ப்ரோ, உங்களுக்கு நீங்கள் கேட்டதை அப்படியே நாசுக்காக போட்டேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கப்ப அடுத்த படம் வாய்ப்பு இருக்கு. விக்னேஷ் ப்ரோ, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்னைக்கு நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு பெரிய ப்ரொஃபஷன்ஸ் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன ப்ரொஃபஷன்ஸ் அதில் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. பட் அதை பார்க்க முடியுது, உங்களோட இந்த படம் மூலியமாக பார்க்க முடியுது. பட் இந்த படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் அவர்கள் என்ன மாதிரி ஷேடோவாக இருப்பார்? பிகாஸ் ஏன்னா ஒரு படம் கதாநாயகனாக பண்ணிட்டாங்க அப்படின்னா லைக் அதுக்கப்புறம் லீட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க. இப்போ லைக் விஜய் சாரோட படத்தில் வேறு நடிச்சிட்டு இருக்கீங்க. இது இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை இது எப்படியாப்பட்ட ஒரு ஓப்பனிங்காக உங்களுக்கு பார்க்குறீங்க? ஓகே, நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி அதுதான் என்னன்னா வந்து ஆக்டர்ஸ் நாங்கள். ஸோ ஆக்டர்ஸ்ன்றது வந்து நான் ஹீரோவாக ஆகணுன்றதை விட ஒரு லீட் ரோலாக இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஹீரோ இல்லை, லீட் ரோல். ஸோ கேரக்டர்ஸாக நமக்கு என்ன எது கிடைச்சாலுமே நம்ம பண்ணணும். அதுதான் ஆக்டர்ஸ். எனக்கு நான் கூத்துப்பட்டையிலேருந்து வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, உனக்கு கேரக்டரை நீ பாரு, இந்த கேரக்டர் உன் லைஃப்பில் உனக்கு வந்து அப்ளை ஆகுதா, சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா, உன்னால் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ணிக்க முடியுமா, அப்படி இருந்தால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி இது பண்ணது. ஸோ அப்படி தான் ஹீரோவாக என்ட்ரு ஆகிட்டேன், காமு காப்பியில் ஆகிட்டேன்றதுக்காக நான் வந்து ஹீரோ தான் நான் அப்படின்னால நான் கேரக்டர்ஸும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போவுமே. ஸோ ஜனநாயகன்லுமே வந்து விஜய் சார் கூட வந்து ஒரு சின்ன போர்ஷன் அவரோட காம்பினேஷனில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ்டரில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சாரோட பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சு. 2019 ஷூட் போயிருந்தோம் நாங்கள். அப்போ சார் வந்து ரொம்ப நல்லா பேசுவார், பக்கத்தில் இருந்துட்டு நல்லா பயங்கர. சார் வந்து கிண்டல் பண்ணுவார், பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். அதாவது வெளியில் வந்து தெரியவே தெரியாது அவர் பேசுகிறதே, என்ன வச்சா இவ்வளோ சைலண்ட்டாக ஒரு கேரக்டரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கிட்ட போனான்னா அவர் பயங்கரமாக கிண்டல் பண்ணார். அப்படி தான். ஸோ நல்லா பேசணும். ஸோ 6 yearsக்கு அப்புறம் ஜனநாயகனில் அவர் கூட நான் நடிக்கும் போது வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இந்த மாஸ்டரில் நான் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பேசினார். அது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்தது. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் அவரை பார்த்தனோ அப்படியே தான் இப்போவுமே இருக்கார். ஸோ ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். அப்சர்வ் பண்ணுவார் எல்லாரையுமே. ஸோ எல்லாருக்கிட்டையுமே பேசுவார். ஸோ டான்ஸு சொல்லவே தேவையில்லை அவர்கிட்ட, பயங்கரம் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து நிறைய. 6 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் விஜயா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு பொலிட்டிஷியன் விஜயா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா பிகாஸ் நீங்கள் சொல்ற மாதிரி சைலண்ட் விஜயா தான் எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நீங்கள் மேடைகள்லாம் பார்க்குறோம், நம்ம ஓகே அடிச்சு தம்சம் பண்றாரு வார்த்தைகள்ல. பேச தெரியாதுன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு இப்படிலாம் பேசுவாரான்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பொலிட்டிஷியன் விஜயா நீ ஸ்பாட்ல எப்படி அவரோட பிஹேவியரை ஃபாலோ? ஸோ அப்படிலாம் இல்லை. அவர் பொலிட்டிஷியனாக பிஹேவ் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா? அப்படிலாம் பார்க்கல. அங்கே ஒரு ஆஸ் அன் ஆக்டராக அவர் என்ன பண்ணணுமோ அந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமாக வந்துடுற ஒரு பர்சன் அவர். ஸோ டைம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். ஸோ இந்த டைமில் நான் வருவேன், இந்த டைம் போவேன் அப்படின்றது பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாரு. எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ நான் பொலிட்டிஷியன் ஆகிட்டேன், நான் இவ்வளோ அவ்வளோ அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த டவுன் டு அர்த் கேரக்டரில் தான் இருக்கார். ஸோ நான் பொலிட்டிஷியனாக பார்க்கல, ஒரு அதான் ஒரு கூட இருக்க கோஆர்டிஷன் சொல்ல முடியாது அவரை.
ஸோ நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அரசியல்வாதியா அவரோட மேடை பேச்சுகளை எப்படி ரசிக்கிறீங்க? பயங்கரம். அதான் அதான் இவ்வளோ பேசுவாரா சார் அப்படின்ற அளவுக்கு தான் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது என்ன சொல்ல பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? சூப்பர் பிரதர். அண்ட் கண்டிப்பாக காமு காப்பி, ஸோ எந்த படத்தோட காப்பி இல்லைன்றதை தெளிவாக சொல்லிட்டீங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பல பேருக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை விட கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியுது. பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் ஆல்சோ மேரிடு காய். அதனால இது எனக்கு கண்டிப்பாக தான் இன்னைக்கு ப்ரெஷர் வர போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துடுறேன் பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ஹோப்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் லவ் டுடே பார்க்கும்போது என்ன எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் இந்த படத்தில் எங்களுக்கு இருக்குது. ஸோ ட்ரைலரில் அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த படத்தில் தயவு செஞ்சு டைரக்ஷன் பொசிஷன் விட்டு ஹீரோ ஆகிடாதீங்க. யார் சொன்னாலும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவரை மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.